ஹலோ ஹால் ஐம் சாரா. என்னோடய கஸ்டமர் வந்து 2 saree கொடுத்து அவங்க பொண்ணுக்கு வந்து கவுனாக ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு வந்து 12 வயசு இருக்கும், ஒரு பொண்ணுக்கு வந்து 14 வயசு இருக்கும். இந்த saree ஃபுல்லாகவே ஷாலோட ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கட்டிங் வீடியோ வந்து நான் போடலை, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா என்கிட்ட சரியாக நான் சொல்லியிருக்க டேபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் சரியாக இல்லை. ஆனால் இதில் ஃபுல்லாக ஒரு saree ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷாலுக்கு வந்து 1.5 மீட்ரு எடுத்திருக்கேன். ஏன்னா நல்லா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா 2 மீட்ரு தேவைப்படும். இவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்காங்கன்னா 1.5 மீட்ரு எடுத்திருக்கேன். ஸ்லீவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா லென்த்தாக வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 8 இன்ச் போல் ஸ்லீவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டினது போக பார்டர் இருக்குள்ள அதில் வந்து ஹிப் பெல்ட்டுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். சாரியில் வந்து எந்த துணியுமே இல்லை. இருக்கிறத வச்சு ஃபுல்லாக ஃப்ளீட்ஸுக்கும் நான் கணக்கு எடுக்கலை. ஏன்னா வந்து இப்போது நம்ம ரெடிமேடாக எடுக்கிறோம், அப்படி ஒரு கடையில் போய் துணி எடுக்கிறோம், கிளாத்தாக எடுக்கிறோம், அதுக்குன்னா தான் மெஷர்மெண்ட்டோட அளவுகள்லாம் தேவைப்படும். எவ்வளோ துணி எடுக்கணும்னு சொல்லி நம்ம டைலருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். இது அப்படி கிடையாது. நான் மிச்ச துணி வச்சாலும் அது வேஸ்ட்டு தான் சாரியில். அதனால் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ளீட்ஸுக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது நெக்கு நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வந்துருக்கு, அதுக்கு மேலே லைனிங், அதுக்கு மேலே பேப்பர் கேன்வாஸ். அந்த நெக்கோட அச்சு நல்லா தெரியுது பாருங்கள். எப்பவும் போல் நெக்கோட அந்த நம்ம தையல் கடிப்போம்ல அந்த அளவு கரெக்டாக வச்சு அடிச்சிட்டு வரேன். 1/2 இன்ச்சில் அடிப்பாங்க, 0.3 அடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தைச்சிட்டு வரணும். சிங்கிள் கைடில் கூட தைப்பாங்க, அந்த ஒரு கைடு அளவுக்கு மட்டும். கேன்வாஸையும் வச்சு தான் நான் தைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த நெக்குக்குள்ளே இருக்குல்ல அந்த கிளாத் மட்டும் வெட்டி எடுக்கணும். இதுவே உங்களுக்கு கேன்வாஸ் மேலே வைக்கும்போது தெரியலை, அந்த லைன் வந்து லைனிங்கில் வந்து தெரியல அப்படின்னா கேன்வாஸ் அப்படியே அடியில் போட்டுருங்க. கேன்வாஸ், அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் லைனிங். அப்போ லைனிங் தூக்கி போடும்போது உள்ளே வந்துடும், கேன்வாஸ் வந்து நடுவில் வந்துடும். நெக்கு தைக்கும்போது நிறைய டைப்பில் வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இப்படியும் கேன்வாஸ் வச்சு தைக்கலாம், கேன்வாஸை வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி துணி மேலே வச்சு தைக்கலாம். நிறைய வழி இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் இப்படி தைக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் அவசரமாக கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு லைனிங்கில் கரெக்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கேன்வாஸ் வச்சு தைக்கிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு கேன்வாஸில் கரெக்டாக வச்சுட்டு ட்ரெஸ்ஸில் எதுவும் கட் பண்ணியிருக்க மாட்டேன். நெக்கு ஃப்ரண்ட்டு பேக் எதுக்குமே கட் பண்ணாமல் மெயின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணியிருக்க மாட்டேன். கேன்வாஸ் வச்சு தைச்சதுக்கப்புறம் தான் துணியை கட் பண்ணுவேன். இது கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கேட்டங்காட்டிக்கு லைனிங்கில் வந்து நெக்கை வந்து வெட்டிட்டேன். இப்போது நெக்கோட அந்த லைனில் ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக நாச் மாதிரி கட் பண்ணிவிட்டு லைனிங் துணி வந்து அப்படியே எடுத்து உள் பக்கமாக போடணும். நெக்குக்குள்ளே இப்படி போடும்போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். கேன்வாஸ் வந்து நடுப்பகுதியில் போயிடும். முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியுதுங்க, அந்த கேன்வாஸ் வந்து உள் பக்கமாக போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எட்ஜில் வந்து தையல் போட்டு வரேன். 2 லைன் வந்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு எட்ஜில், அதுக்கப்புறம் சிங்கிள் கைடு விட்டு நெக்கில் வந்து தையல் போட்டு வரணும். சின்ன பசங்க தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நெக்கு வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது. இதுக்கப்புறம் 2வது லைனும் தைச்சிட்டு வரேன். ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு இருந்தால் போதும். அந்த லைன் வந்து வளைவுகள்கிட்ட வந்து தைக்கும்போது லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட் நெக். இதே மாதிரி தான் பேக் நெக்கும் கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறேன். பேக்கில் வந்து ஹூக் வைக்கிற மாதிரி
இதே மாதிரி கேன்வாஸ் மேலே வச்சு தைச்சி அடித்து திருப்பிட்டு ஹூக் வைக்கிற பகுதியும் ஐநாட் வைக்கிற பகுதியும் அதெல்லாம் ஃபுல்லாகவே தைச்சி நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் இப்படி நான் காட்டுறேன் வீடியோவில். அடியில் இருக்க கேன்வாஸை லைனிங் துணியில் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நகராமல் அந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வரணும். மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கழுத்துக்கு உள்ள அந்த இடத்துல வந்து விட்டுட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம துவைக்கும்போது அந்த கேன்வாஸ் வந்து வராது, அப்படியே தையலுக்குள்ளேயே நின்றுக்கும். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணணும். நெக் வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். 3 இன்ச்சுக்கு வந்து ஹைட்டில் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி பேக் சைடும் நான் டாட் பிடிக்க போகிறேன் பாருங்கள். நெக்கோட சென்டரை எடுத்துட்டு அதுக்கு நேராக கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அளவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச்சு தான். ஏன்னா சின்ன குழந்தைக்கு தானே, அதுக்கு மேலே போகக்கூடாது. பெரியவங்களாக இருந்தால் 4 வரைக்கும் வைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கு, அதையும் நான் பிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது வெளியே தெரிகிற மாதிரி, அதனால் கீழே மட்டும் நான் மடித்து அடிச்சுட்டு வரேன். லைனிங் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து நான் வச்சுட்டேன். எவ்வளோ மீட்ரு லைனிங்னா மொத்தம் 3 மீட்ரு. ப்ளவுஸுக்கு வந்து 80 பாயிண்ட்டு போயிருக்கோம். அது போக மீதி இருக்க துணி வந்து ஒரு சைடுக்கு 1 மீட்ரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தைச்சிட்ருக்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்துட்டேன். ஏன்னா அயன் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாரீ வந்து இந்த சாரீ வந்து எடுத்திருக்கேன். இதுவும் நான் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, பெல்ட்டுக்கு வர பீஸு, கீழே வந்து வர துணி எல்லாமே எடுத்துட்டேன், லைனிங் முதல் கொண்டு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சாரியோட முந்தானையும் ப்ளவுஸு ஒரே கலர். அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறதுனா கான்ட்ராஸ்ட் கலர் தான், ஆனால் வந்து ப்ளவுஸ் பீஸ் இல்லை. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க துணி அப்படியே ஷால் கடிச்சிட்டோம். ஆனால் இதில் வந்து முந்தானையும் ப்ளவுஸ் பிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் ஷால் கிடைக்கும், ஒரே கலரில் வந்து கிடைக்கும். அதனால் முந்தான பகுதியை வெட்டியிருக்கேன், ப்ளவுஸ் பகுதியை வெட்டி எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த ஷால் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். லுங்கி அடிப்போம்ல, 2 கரையும் ஒன்றா வச்சு கீழேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை உள் பக்கமாக மடிச்சு அடிப்போம். அதே மெத்தட் தான் இதுக்கும். அப்படியே விட்டோம் அப்படின்னா பிசுறு வந்து வெளியே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பெலட்டன் சில்க் ஏதோ சொல்லுவாங்க இந்த கிளாத்துக்கு பேர். ரொம்ப நைஸாக இருக்கும், கட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வண்டியில் உட்காந்துட்டு போக முடியாது, ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி சாரி இதையும் நான் கரெக்டாக கட் பண்ணலை. இது மேலே ஒரு லைன் மாதிரி ஜரி லைன் மாதிரி தெரிஞ்சது, அதை மேலே ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு கீழே இருக்கிற துணிலையும் வந்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி இருந்துச்சு ஜரி லைன், அது மேலே 2 படுற மாதிரி வச்சு அப்படியே நான் தைச்சிட்டு வரேன். ஏன்னா அப்படி தைச்சாதான் அங்கேருந்து கரெக்டாக வந்து முடியும் கீழே. இப்போது இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 3/4 இன்ச்சு விட்டு வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது நம்ம தைக்கவே நூலெல்லாம் பிரிஞ்சுட்டு தான் வரும். இதுக்கப்புறம் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு தைக்க தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ட்ரெஸ்ஸு கூட பட்டு சாரி மாதிரி தான் இருக்குது நார்மலாக. அந்தளவுக்கு நம்ம கையோட அந்த இடத்துல ஓவர்லாக் பண்ணோம்ல, அந்த இடத்துலலாம் பிசுறு அந்தளவுக்கு வரலை. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கும்போதே தைக்கவே எனக்கு பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு.
அதனால் முடிஞ்ச வரைக்குமே எல்லா ஓரத்துலேயும் நான் தையல் போட்டு தான் முடிச்சிருக்கேன். இப்போ ஷாலுக்கு வந்து லைட்டாக மடித்து தைக்கணும். பிசுறு வந்து வெளியே தெரியாமல் எந்த அளவுக்கு தைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த மாதிரி உள் பக்கமாக லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச் மடித்து தைக்கிறேன். இப்போ கட் பண்ணது வந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணாலும் சரி தான், நான் 3/4 இன்ச்சே கட் பண்ணியிருக்கேன். நல்லா மடித்து அடிக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து லுங்கிக்கு அடிப்போம்ல அதே மெத்தடு தான். கீழே இருக்க 2 துணியுமே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். தைக்கும்போது நம்ம நார்மலாக தைச்சிட்டோம் அப்படின்னா பின்பக்கமாக சுருக்கம் விழ ஆரம்பிச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு தைக்கும்போது நல்லா 2 துணியை அழுத்தி பிடிச்சிட்டு சென்டராக தைச்சிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ரைட் சைடு திருப்பி அந்த மேலே நீங்கள் தையல் போட்டு வந்தாலும் ஓகே, ஓரத்துலையே இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம். நான் வந்து மேலே அந்த ஓரத்தில் வந்து தையல் போடலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 சைடு இருக்க கரபாகம், ஒரு சைடில் வந்து அந்த குஞ்சம் கட்டி தருவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது சாரியில் ஆல்ரெடி முந்தான சைடு. இன்னொரு சைடு வந்து ஓரம் அடிக்கணும். அதனால் அதை நான் மடித்து அடிக்கிறேன். இந்த சாரியில் கவுன் வந்து நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா பெல்ட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஷாலும் நல்லா எப்படி சொல்கிறது, தைச்சி அயன் பண்ணி ஃப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணி நீட்டாக கொடுக்கணும். மற்றபடி சுடிதார்னால் அந்த மாதிரி வேலை இருக்காது, டாப்பு ஃபேண்ட்டு மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஷால் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி பண்ணி தர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சார்ஜான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சார்ஜ் பண்ணலை. இந்த 2 சாரிக்குமே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 350 ரூபா, லைனிங் இல்லாமல். சாரி அவங்களே கொடுத்துட்டாங்க, லைனிங்கும் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு 350 ரூபா வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம முந்தானைய ஃப்ளீட்ஸ் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுக்கிறேன். சின்ன பொண்ணுக்கு தான், அதனால் குட்டியாகவே எடுக்கிறேன் ஃப்ளீட்ஸ் வந்து. எத்தனை வாட்டி எடுக்கிறேன் பாருங்கள், வரமாட்டேது இந்த சேலையில். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 5 அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு ஷோல்ட்ரு விட்டு ரொம்ப அதிகமாக போனாலும் நல்லா இருக்காது சின்ன பிள்ளைகளுக்கு. அதனால் எவ்வளோ சின்னதாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து இப்போ கரெக்ட் பண்ணுற மேலே இது ஃபுல்லாகவே பின் பண்ணிக்கணும். மேலே இருந்து கீழே வரைக்கும் மடிப்பெடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரு கரெக்டாக சென்ட்ரு பார்த்துட்டு அதையும் மிஷின்லேயே வச்சு நான் தைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து சாரியில் வர துணி, நம்ம நார்மல் ஷால் கிடையாது. நார்மல் ஷால்னால் ரொம்ப லேஸாக இருக்கும், அது வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சாரியிலே இருக்க ஷால் வந்து நம்ம எடுத்து இப்போ நம்ம போட்டோம், பின்னெல்லாம் பிரித்து போட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து கீழே வரைக்கும், கால் கீழே வரைக்கும் அந்த ஃபுல் ஷாலும் கவர் ஆன மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு அது வேர் பண்ணவும் தெரியாது. இப்போ நம்மளே போட்டாலும் ஒரு சைடு போடுவோம், இல்லைன்னா அந்த முந்தான மாதிரி இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல பெல்ட் போட்டு கவர் பண்ணிப்போம். இப்போ கழுத்துக்கு இந்த பக்கமாக இப்படி கழுத்து சுற்றி போடுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் இந்த கிளாத்தில் வந்து போட முடியாது. ப்ராப்பராக பின் பண்ணி அரேஞ்ச் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து நானே ரெடி பண்ணி தரேன். பெரியவங்களாக இருந்தால் நம்ம அப்படியே கொடுத்துர்லாம், அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. இது சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறங்காட்டிக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா அது போடும்போது நல்லா அழகாக இருக்கும்ல, பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நானே ரெடி பண்ணுறேன். இப்போ கீழே வரைக்குமே பின் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட்ரு பார்த்துட்டு 2 கீழ் சைடும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நடுவில் வரும்ல சென்ட்ரு பின் பண்ணுற இடம், அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையல் மிஷினில் வச்சு ஒரு 2 ஓட்டு வந்து ஓட்டினா அந்த இடத்துல வந்து தையல் விழும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ வேணால் எடுத்து வேர் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன சிம்பிள் டிப்ஸு தான். கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தையல் போடுறேன் பாருங்கள்.
சின்னதாக போட்டால் போதும், ரொம்ப நீளமாக போட வேண்டாம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போடணுன்னு அவசியம் கிடையாது. சின்னதாக ஒரு இன்ச்சு அல்லது அரை இன்ச்சுக்குள்ளே முடிக்கிற மாதிரி லைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். சேம் கலராகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பலாம் வெளியே தெரியாது, நான் ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். அந்த இடத்துல பின் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் தெரியாது. இதுக்கப்புறம் நான் வந்து இதை எடுத்து வைக்கிறேன், ஏன்னா இதை அயன் பண்ணணும். இதுவும் அயன் பண்ணணும். இதுக்கப்புறம் அடுத்து பெல்ட்டு பீஸு நான் ரெடி பண்ணுறேன், அதையும் அயன் பண்ணி வைக்கணும். மற்றபடி சாரீ ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அயன் பண்ணணுமான்னா வேண்டாம். ஏன்னா இது வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது. ப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே கீழே கரெக்டாக வந்து நிற்கிது. அதனால் அந்த கவுன் மாதிரி வருதில்ல ப்ளீட்ஸ் எடுத்து இடுப்பு பக்கத்தில், அது வந்து நான் அயன் பண்ணலை. சாரியில் வந்து இந்த பார்டர் பெருசாக கிடச்சங்காட்டிக்கு நான் அப்படியே வச்சு அப்படியே மடக்கி தைச்சிட்டு வரேன். இப்போ எப்படி சொல்கிறேன், பைப்பிங் தைப்போம்ல அடித்து திருப்புற மாதிரி, அந்த மாதிரி தைச்சிட்டு வரேன். இதுவே பார்டர் சின்னதாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து 2 பக்கம் அடித்து திருப்புற மாதிரி இருக்கும். இந்த பெல்ட் பீஸ் எடுக்கும்போது இடுப்பளவு எடுத்துக்கோங்க. இந்த பொண்ணுக்கு நான் தைக்கிற பொண்ணுக்கு வந்து 28 இடுப்போட அளவு. எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னா ஒரு 24, ஒரு 4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே நாட்டு வச்சு போய் கட்டுற மாதிரி இருக்கணும். ரொம்ப பார்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா முன்னாடி தெரிகிற அளவு கூட வச்சுக்கலாம், பின்னாடி வந்து நாட் போட்டு கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கிடச்சது துணி, அதனால் ஒரு 4 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாட்டு கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது ரைட் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். இந்த ஓரத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி நாட்டு வைக்கணும். இப்போ வந்து அயன் பண்ணிவிட்டு தைக்கலாம். ஆனால் இப்போ நான் எந்திரிச்சு போய் அயன் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா லாஸ்ட்டாக அயன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் இந்த துணி இப்படி தான் இருக்கும். அதனால் உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே வந்து நாட்டு வைக்க போகிறேன். இது வந்து எனக்கு அயன் பண்ணுறதுக்கு உண்மையாக பயமாக இருக்குது. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், துணி வந்து போயிடும். நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி தரீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அயன் பண்ணால் வேண்டாம், அப்படியே கொடுத்துருங்க. இல்லை அயன் பண்ணி தான் கேட்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக அயன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அயன் பண்ண உண்மையாகவே பயம்தான். அதனால் நான் வந்து இந்த சாரியோட கிளாத்தில் அயன் பண்ணலை. இதுக்கு முன்னாடி தைச்சேன்ல, அது நல்லா அயன் பண்ணேன். நல்லா ஃப்ளீட்ஸில் எடுத்து நீட்டாக அயன் பண்ணி கீழேயும் ஃப்ளீட்ஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அயன் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஆனால் இந்த சாரீ வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு ஹீட் ஆனாலும் போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே சரி பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கையோட அழுத்தத்திலே வச்சு அது எப்படி தைக்கணுமோ நல்லா அழுத்தி அழுத்தி தைச்சி எடுத்திருக்கேன். 1 மீட்ரு வந்து இது எடுத்திருக்கேன் நாட்டு. அதில் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் வச்சு இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இதுக்கு வந்து கீழே அந்த நாட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படியே விட்டாலும் நல்லா இருக்காது. சாரியோட கிளாத்லேயே கொஞ்சம் நெக்குக்கு வர துணி கிடச்சிது. அதில் வந்து 2 பீஸ் கிடச்சிது. அதை அப்படியே எடுத்து வச்சு கட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் அளவுகள்லாம் எதுவுமே இல்லை, ப்ராப்பராக இப்படி எடுத்து வச்சேன். இந்த கீழே கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து ஒரு மடித்து முக்கோணமாக வச்சேன். அப்போ வந்து எனக்கு எப்படி வெட்டினா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த முக்கோணத்தோட அவுட்லைனில் வெட்டி எடுத்துட்டேன். இப்படி எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு சதுரமாக ஒரு துணி கிடைக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிசைனாக அதையும் மறுபடியும் உள்ள ஃபோல்டு பண்ணுறேன்.
இந்த மாதிரி சின்ன முக்கோணமாக ரெடி பண்ணிவிட்டு நாட்டை உள்ளே வச்சு தைக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த டிசைன் வந்து. நம்ம நார்மலாக இந்த பெல் மாதிரி இருக்காது, எப்படி சொல்கிறது, ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து அவுட்லுக் வந்து கிடைக்கும். இப்போ பெல்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அயன் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து நான் அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பார்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். நெக்கு வந்து கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டாட்டும் பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறேன். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க பார்ட் வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துடணும். லாஸ்ட்டாக தான் ப்ளீட்ஸ் எடுக்கணும். இடுப்பு பக்கத்தில் வர ப்ளீட்ஸ் வந்து லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்துட்டு அதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. சின்ன சின்ன வேலையெல்லாம் ஃபஸ்ட்டே முடித்து வச்சிடணும். ப்ளீட்ஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா அது துணியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு கணக்கு பண்ணி கொண்டு வரணும் அங்கேருந்து. அதனால் இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறேன். சென்டர் நாச்சு கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நம்ம தைச்சி கொண்டு வந்துடணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 தையல் நான் இப்படி தைச்சிட்டு வர இடத்துல 2 தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் பிசுறு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் தையல் போடணும். ஏன்னா எனக்கு வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லை. அந்த இடத்துல கண்டிப்பாக துணி வந்து பிரிஞ்சு வரும் கைக்கு உள் பக்கமாக. அந்த இடத்துலையும் லைன் போட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் லைன் வந்து கொண்டு வந்துட்டா பிரிஞ்சு வராது. இப்போ நான் 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் ப்ளீட்ஸ் வந்து எடுக்கணும். இந்த பொண்ணுக்கும் அதே அளவு தான். ப்ளவுஸ் பார்ட் வந்து ஒரு 80 பாயிண்ட் போயிருக்கும். மொத்தம் 3 மீட்ரு. ஃப்ரண்ட்டில் 1 மீட்ரு 10 பாயிண்ட்டு. பேக்கில் அதே மாதிரி தான். ப்ளீட்ஸ் எடுக்கும்போது 3 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. ஆரம்பிக்கிற இடத்துல 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த லைனிங் வந்து உள்ளே கம்மியாக இருக்குது. ஒரு 1 மீட்டருக்கு மேலே தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தள்ளி ப்ளீட்ஸ் வைக்கிறேன். இதுக்கு வந்து கணக்கு வந்து 19 இன்ச் வந்து இருக்கணும். அந்த முழு இடுப்பளவு, ஒரு சைடு இடுப்பளவு வந்து 19 இன்ச் இருக்கணும். அந்த சைடு 3 இன்ச் விட்டுருக்கேன், இந்த சைடு 3 இன்ச்சு விட்டுருக்கேன். அதை கணக்கு பண்ணி தான் நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் தள்ளி வச்சு ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கணக்கு இல்லை. மொத்தமாக இடுப்பு சுற்றளவுக்கு துணி எவ்வளோ விடணும் தைக்கிறதுக்கு, இடுப்போட கரெக்டான அளவு அதை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சு அந்த துணியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சாரீ துணி, அந்த கீழே வர ப்ளீட்ஸுக்கு வைக்கிற துணி எடுத்திருக்கேன். அங்கேயும் 3 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போ நான் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து 1 இன்ச் தான் தெரியணும் ப்ளீட்ஸோட அளவு. ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறத பாருங்கள். அடுத்த ப்ளீட்ஸ் வைக்கிறேன், அது 1 இன்ச் தான் மேலே தெரியணும். ஆனால் அடியில் இருக்க துணி எது வரைக்கும் விட்றேன், அடியில் நீடில் வரைக்குமே கொண்டு போய் நிறுத்துகிறேன். இந்த இடத்த பாருங்கள். அடியில் நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நகர்த்துற துணி வந்து நீடில் வரைக்குமே கீழே போய் டச் ஆகணும். ஏன்னா வந்து இதில் துணி அதிகம். சாரியில் தைக்கும்போது துணி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கரெக்டாக எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ இடுப்புக்கு மெஷர்மெண்ட் தேவையோ அந்தளவு வந்து கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா உள்ளே தள்ளி வச்சு தைச்சிட்டு வரேன். நார்மலாக நம்ம 1 இன்ச் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கிளாத் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறதுல
இந்த மாதிரி சாரியில் தைக்கும்போது நம்மளுக்கு துணி அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரிலையும் ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு, லைனிங்கில் எடுத்தாச்சு. இந்த ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணணும். இப்போ அப்படியே வச்சு தைச்சிட்டு வரணும். இதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தா ஃபினிஷ் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு தைச்ச சாரீ, அதில் தைச்ச கவுன் வந்து இது. ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவாக கேட்டிருந்தாங்க. பெல்ட்டு, ஷாலு. நெக்கு வந்து ப்ளைனாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்த ஃபோட்டோவில் வந்து ப்ளைனாக தான் இருந்துச்சு. அது போக அவங்களும் எதுவும் சொல்லலை, லேஸ் ஏதாவது வைக்கணுமா அப்படின்னு எதுவும் சொல்லலை. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். சொல்லியிருந்தாங்கன்னா லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்துக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சாரி வந்து இது வந்து நான் அயன் பண்ணலை. ஷாலும் பெல்ட்டும் மட்டும்தான் அயன் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணியும் நிற்கலை. ஏன்னா எனக்கு என்னோடய மிஷின் வந்து அந்த அயன் பண்ணுற மிஷின் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால் வந்து ஓரளவுக்கு லைட்டாக அயன் பண்ணி முடிச்சிருக்கேன். இதில் வந்து ப்ளீட்ஸ் அழகாக இருக்கும். இந்த சாரியோடது நான் அயனே பண்ணலை. ஆனாலும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அழகாக வந்து ப்ளீட்ஸ் வந்து நிற்கிது.